ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44 முதல் 50 வசனங்கள் முடிய. தியான வசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய அப்போஸ்தலராகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அதாவது நாம் அறிக்கை பண்ணுகிற நம்முடைய அப்போஸ்தலராகிய பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் கடந்து செல்கின்ற இந்த நாட்களில் கவனிக்க வேண்டியது என்ன என்பதை தியானித்து வருகிறோம். கவனித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரை கவனித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய கிருபை, அவருடைய மீட்பு, அவருடைய வல்லமை உனக்கு இருப்பதை நீ உணர முடியும். ஒருவரை கவனித்து பார்க்க வேண்டும் என்றால் அவரோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும் என்பதையும் தியானித்தோம். அவரோடு நெருங்கி இருக்கின்ற பொழுது அப்பொழுது மாத்திரமே என் ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்க முடியும். இனி என் சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று கூறக்கூடியவர்களாக நாம் காணப்பட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த நாளிலே பார்க்கின்ற பொழுது அவரோடு நெருங்கி அவருடைய சித்தம் செய்வதற்காக நாம் அவரை கவனிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அங்கே அவரோடு நெருங்கி வருகின்ற பொழுது இன்றைக்கு எபிரேயன் சொல்லுகிற காரியம் அதுதான். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலன் என்ற பதம் அனுப்பப்பட்டவன் என்று பொருள்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியானவராலும் ஒரு மாபெரும் நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்பதை ஏசாயா 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கூறுகிறது. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலந்துவைக்கு அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் என்பதாக இங்கே ஏசாயாவிலே பார்க்கின்றோம். நாம் அவரை கவனித்து பார்க்கும்போது அவர் தாம் அனுப்பப்பட்ட நோக்கத்தையே எப்பொழுதும் தமக்கு முன்பாக வைத்து அதை நிறைவேற்றி முடிப்பதில் மிகுந்த கருத்தும் கண்ணுமுள்ளவராயிருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகின்ற பொழுது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்பதாக அவர் கூறுகிறார். அநேகரை மீட்கும் பொருளாக கல்வாரி சிலுவையில் பலியாகும்படியாக தன்னை ஒப்புக் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட அவர் தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்த வேத வாக்கியங்கள் அனைத்தையும் தம்முடைய வாழ்நாள் காலத்தில் மிக துல்லியமாய் நிறைவேற்றி முடித்து தம்மை அனுப்பினவரிடத்திற்கு திரும்பி போனார் என்பதாக பரிசுத்த யோவான் 16:5, 17:4 ஆகிய வசனங்கள் குறிப்பிடுகிறது. அவர் பிதாவுக்கு சமமானவராய் இருந்த போதிலும் என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார் பிலிப்பியர் 2:6. அப்படி அவருக்கு சமமானவராய் இருந்த போதிலும் சகலமும் தமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருந்த போதிலும் அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்து வந்த நாட்களில் சுயமாக ஒன்றும் பேசவில்லை, சுயமாக ஒன்றும் செய்யவில்லை, சுயமாக எங்கும் செல்லவில்லை என்பதை பரிசுத்த யோவான் 12:49, பரிசுத்த யோவான் 5:30, பரிசுத்த யோவான் 7:8 மற்றும் 28ஆம் வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பிந்தின நித்தியத்திலும் அவர் பரம பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:28 கூறுகிறது அல்லவா? அவருடைய தாழ்மையை பாருங்கள். தாம் பிதாவின் சித்தம் செய்யும்படியாகவே அனுப்பப்பட்டவர்கள் என்ற சிந்தையோடு இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அவருடைய இந்த சுபாவம் நம்மை மிகவும் கவர்ந்து கொள்கிறதா இருக்க வேண்டும். நம்முடைய பிரதான அப்போஸ்தலராகிய அவரை நீங்களும் நானும் கவனித்து பார்க்கும்போது
அவரைப் போலவே நாமும் நம்மை குறித்த தேவனுடைய சித்தத்தை துல்லியமாய் பூரணமாய் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவல் நமக்கு உண்டாகிறது. அவர் தம்மை அனுப்பினவருக்கு உண்மையுள்ளவராய் இருந்தது போல நாமும் நம்மை அனுப்பியிருக்கிற நம்முடைய எஜமானராகிய தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் இருந்து அவருடைய இருதயத்தை குளிர பண்ண நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்மை அனுப்பினவரின் மகிமையே தேடி அவருக்கு உண்மையுள்ளவராய் இருந்தது போல நீங்களும் நானும் தேவ நாமத்தின் மகிமைக்காகவே ஜீவிக்க அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் யாருடைய மகிமையை தேடுகிறீர்கள்? நாம் யாருடைய மகிமையை தேடுகிறோம்? ஒரு காரியத்தை செய்த பொழுது நான் இதற்கு வித்திட்டேன், நான் இதற்கு அஸ்திபாரம் போட்டேன், நான் இதற்கான காரியங்களை திட்டமிட்டேன், நான் 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 என்று சொல்லி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மகிமை கனத்தை நமக்கு கொண்டு வராதவாறு, அப்பா உம்முடைய காரியத்தில் இதையாவது செய்வதற்கு எனக்கு ஒரு பலனை நீர் கொடுத்தீரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து அவருடைய கிருபையை எண்ணினவர்களாக, உமக்காக நான் உழைக்க நீர் பலன் கொடுத்தீரே, உமக்காக கொடுக்க நீர் பலன் கொடுத்தீரே, உமக்காக நான் ஓடி ஆடி ஊழியத்தை நிறைவேற்ற பலன் கொடுத்தீரே என்று சொல்லுகின்ற அந்த சிந்தையை தரித்து கொண்டவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லை என்றால் நாம் நம்முடைய மகிமையை தேடுகிறவர்களாக விழுந்து போவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே உழைக்க அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த பூமியில் நாம் மாம்ச சரீரத்தில் ஜீவிக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள காலம் முடிவடைந்து நாம் நம்முடைய தேவனிடத்திற்கு மறுபடியும் போகும்போது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்ற சாட்சி நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்பதாக இதே வசனம் எபிரேயர் 3:1 கூறுகிறது. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்பதாக 1 யோவான் 2:6 குறிப்பிடுகிறது. அருமையானவர்களே, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை நம்மிடத்தில் இருந்தாலும் கூட நம்மை நாமே உற்று பார்க்கின்ற பொழுது பலவீனராகிய நம்மால் அவ்விதமாக ஜீவிக்க முடியுமா என்ற சந்தேகமும் கேள்வியும் நம்முடைய வாழ்க்கையிலே எழும்பக்கூடும். இந்த இடத்தில்தான் நாம் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதாக எபிரேயர் 7:25 கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான பிரதான ஆசாரியரை நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். நாம் எதை அறிக்கை பண்ணுகிறோமோ அதை அவர் பரமபிதாவின் முன்பாக கொண்டு போய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உதாரணமாக, நீர் என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நீர் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர் என்று நாம் அறிக்கை பண்ணும்போது அவ்விதமாகவே நமக்கு செய்தருளும்படி அவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். எனவே அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க பலனற்ற நிலையில் இருப்பதாக நாம் உணரும் வேளைகளிலெல்லாம் நாம் நம்முடைய மகா பிரதான ஆசாரியரை கவனித்து பார்த்து திடனடைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து அவருடைய மாதிரியை பின்பற்றும்படியான பலனை அவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வார். நம்முடைய சோதனைகளில் நாம் அசைந்து போவதில்லை. விதமாக நம் வாழ்க்கை பயணத்தில் நமக்கு மாதிரியாக இருப்பவரும் நமக்கு உதவி செய்ய வல்லவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் கவனித்து பார்த்து கொண்டு நம்முடைய யாத்திரையை தொடருவோம் என்றால் வலுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடைய நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய அவர் தமது நோக்கத்தை வெற்றிகரமாக உங்களிலே என்னிலே நிறைவேற்றி தம்முடைய பரமராட்சியத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார்.
எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் கவனித்து செல்லும்படியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நல் வார்த்தைகளுக்காக, உம்முடைய அறிவுரைகளுக்காக, உம்முடைய ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் கவனித்து பார்க்கும்படியாக எங்களுக்கு முன்பாக தேவரீர் ஒருவரே இருக்கிறேன். ஆண்டவர் உமோடு கூட இருந்து கவனித்து பார்த்து உம்முடைய தெய்வீக சுபாவத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தரித்து கொள்ளவும், ஆண்டவரே, நாங்கள் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்த்து நாங்களும் அழைக்கப்பட்டவர்கள், அனுப்பப்படுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் எங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.